ஏன்டா இப்படி ஏறி வரீங்க? இது ஃப்ரிட்ஜுடா, இது பிரிட்ஜுடா. ஆனால் இது வரைக்கும் என் தம்பி என்னை படுக்க போட்டதில்லை. அதனால் இதுக்கப்புறம் படுக்க போட மாட்டேன். நம்பிக்கை இருக்குது, உன் மேலே நம்பிக்கை இருக்குதுடா, கவலைப்படாத, நான் நம்புகிறேன் ஒன்று. நம்ம பைக் எப்பவுமே டென்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம பைக் தெரிகிற மாதிரி தான் நிப்பாட்டும். உன்னை விட அழகிகள் எத்தனையோ இருக்கலாம். நம்ம காலையில் இங்கே படுத்து ஏஞ்சி பார்த்தாவே வியூ தரமாக தெரியும். இந்த வியூக்கோசரமே இந்த ரூமை நான் செலக்ட் பண்ணுங்க. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திண்டுக்கல் ரயிலில் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க இருக்கிறோமே. திண்டுக்கல் வந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க. திண்டுக்கலோட லாஸ்ட் பிளேஸ் வந்து கொடைக்கானலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இருந்தால் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போவேன், அப்படி இல்லைன்னா ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கேருந்து கொடைக்கானலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 99 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கரெக்டாக 99 கிலோமீட்டர் காட்டுது. 99 கிலோமீட்டர் வந்து 2.5 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லி காட்டுது. நமக்கு எப்படியும் 3.5 மணி நேரம் ஆகிடும் நம்ம போகிறதுக்கு. இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 4 o'clockங்க. நைட்டில் போய் சேர மாதிரி இருக்கும். ஊட்டிக்கு பண்ண அதே தப்பு இதுக்கு பண்ணிட தேவையில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கன்னா டென்ட்டு போட இடம் தேடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் 50 கிலோமீட்டருக்குள்ளே எதனா டென்ட்டு போட இடம் கிடச்சா கூட போட்டுடலாம். ஏன்னா தங்குறதுக்கு சேஃபான இடம் கிடச்சாவே போதும். இன்றைக்கி நைட்டு கொடைக்கானல் போகிற வழியில் எங்கன்னா தங்கிட்டு நாளைக்கு காலையில் தான் கொடைக்கானல் போவாங்க. ஏன்னா அப்படியே விடாமல் ஓடின்னு பண்ண நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் போயிடுவேன். இன்னும் ஒன்று ஊட்டியில் பண்ண அதே தப்பை பண்ண வேணான்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் ஏஞ்சி கிளம்பலான்னு இருக்கிறேன். பொறுமையாகவே போவோமே, எதுக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பி போகணும் சொல்லுங்கள், பொறுமையாகவே போகலாம். கொடைக்கானல் வந்து கொஞ்சம் ரெஷ்டாக தான் இருக்கும். ஊட்டி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்ப்போம். ஊட்டியில் என்னென்ன தப்புலாம் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இதில் பண்ண மாட்டேங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிறப்ப ஹாலிடேயில் போனேன், வீக்கெண்டில் மாட்டிக்கினேன். இந்த வாட்டி போகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீக் டேஸே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து மண்டே தாங்க, இன்றைக்கி தாங்க சண்டே, நாளைக்கு மண்டே. நான் போகிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் போகிறேன். அதனால் நான் வீக் டேஸில் தான் போவேன். அதுவும் இல்லாத நைட் நேரத்தில் போய் மாட்டவே மாட்டேன். விடிஞ்சு காலையில் தான் கிளம்புவேன். காலையில் கிளம்புறப்போ நம்ம ஒரு மதியம் போயிட்டு ஒரு 3 இடத்த கவர் பண்ணிட்டு 3 இடமோ 2 இடமோ கவர் பண்ணிட்டு ரூம் எடுக்க முடிஞ்சால் ரூம் எடுக்கலாம். அப்படி டென்ட்டு போட இடம் தான் டென்ட்டு எடுத்துடலாங்க கொடைக்கானலில். நான் திண்டுக்கல் வந்து பொறுமையாக தாங்க சுற்றி பார்த்தேனே. அர்ஜென்ட்டாக சுற்றி பார்த்துருந்தேன்னா நான் சாட்டர்டேவே நான் கிளம்பிட்டு இருப்பேன் எங்கள் கொடைக்கானலுக்கு. சரி 2 நாள் வீக்கெண்டு வந்து இதிலே ஓட்டிடணும், திண்டுக்கல்லே ஓட்டிடணும். வீக் டேஸில் தான் வந்து கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் போட்டேன். அதனால தான் 2 நாள் வந்து இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிவிட்டு நான் போனேன். மோஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணாத இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில் தான் கவர் பண்ணாமல் இருந்திருப்பேன். வரேன், எந்த அளவுக்கு ஏறி வரேன் போகிறான். ஏன்டா இப்படி ஏறி வரீங்க? இது ஃப்ரிட்ஜுடா, இது பிரிட்ஜுடா. ஓப்பியானுங்களா, ஒரு லாரி இருக்கிறான், லாரியை ஓவர்டேக் பண்ணுறான் கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் ஓவர்டேக் பண்ணுறான் ஒரு பைக்காரங்க. அந்த பைக் இன்னொரு ஜஸ்ட்டு மிஸ் தான், இல்லை அவன் பைக்காரன் செத்துட்டு இருப்பான். ஒஸ்ட்டு பண்ணுறானுங்க. ரோடாக இருந்தால் கூட பரல, பிரிட்ஜு மேலே போயிட்டு ஓவர்டேக் பண்ணுறானுங்க. ஒரே தூக்கமாக இருக்குதுங்க. அப்படியே சொக்குது ஆளை போட்டு. இந்த மதியம் ஈவினிங் ஆனவே தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா காலேருந்து சுற்றினே இருக்கமா, உடம்பு டயர்டு கொடுத்துருச்சு. இப்போ அவங்க எப்படி இயற்கையாக உட்காந்து சாப்பிட்டுன்னுக்குறாங்க. நம்மளும் உட்காந்து சாப்பிட்லாமா? எங்கே நிப்பாடி சாப்பிடுவோம். அவங்க உள்ளே இருக்கிறாங்க, நம்ம வெளியே உட்காந்து சாப்பிடுவோம். என்ன சாப்பிட போகிறோன்னா லேஸ் தாங்க சாப்பிட போகிறேன். 2 லேஸ் பாக்கெட் வச்சுக்கிறேன், அதான் சாப்பிட போகிறேன். வண்டி கொஞ்சம் நேரம் ஆற போடுவோம். டென்ட்டு போட இடம் கண்டுபிடிக்கல. டென்ட்டு போட இடம் கண்டுபிடிச்சிட்டு தான் உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் முடியல, உடம்பு ஒரே டயர்டாகுது, தூக்கம் சொக்குது, முடியல. இதுக்கப்புறம் ஓட்டின்னு இருந்தேன்னா எதனா ஆகிடும். அதனால தான் அங்கே வண்டி நிப்பாட்டிட்டேன். வண்டி கொஞ்சம் நேரம் ஆற போட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுப்போங்க. டென்ட்டு போட்டு தான் இடம் தேடினுக்கிறேன், கிடைக்க மாட்டேதுங்க. ரொம்ப மலை பிரதேசத்துக்கு வந்துட்டோமோ. இங்கே இதே ஒரு ஊர் வத்தலக்குண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும், தாண்டி வந்துட்டோமா. வா, சன்செட்டே ஆக போகுதுங்க. நல்லா இருக்குது இந்த ரோடு வியூ. இதே பாறையை போட்டு குடஞ்சி, மலையை போட்டு குடஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. வத்தலக்குண்டு அந்த பக்கமாக போயிருக்கணும் பொழுதுங்க. நம்ம வத்தலக்குண்டை சுற்றி வரோம் பொழுதுங்க. வத்தலக்குண்டு மெயின் ஜங்ஷன் போகாமல் நம்ம அதை சுற்றி வந்துன்னு வரோம். அவ்வளோதாங்க. நேராக போயிருக்கலாம். எனக்கு மேப் ரூட் இப்படி காமிச்சோடனே நான் அப்படி வந்துட்டேங்க. இன்னும் நம்ம கொடைக்கானல் பார்த்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் 8 கிலோமீட்டருக்குள்ளே என்ன நம்மளுக்கு தங்கறதுக்கு இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். கிடைக்குமா? டவுட்டு தான். பெட்ரோல் பங்கில் கேட்டாவே மோஸ்ட்லி தரமாட்டானுங்க. ஏன்னா அது ரூல் கிடையாது, தரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க
பட் இருந்தாலும் அதுதான் சேஃப்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் போய் கேட்பேன். ஆனால் ஒரு சில இது வரைக்கும் எனக்கு எப்படின்னா 2 பேர் தான் தங்க கொடுத்துருக்காங்களே இடம். ஆனால் நிறைய பெட்ரோல் பங்கில் கேட்டேன். ஒன்று கொல்லி ஹில்ஸில், இன்னொன்று கொல்லி ஹில்ஸுக்கு போகிற வழியில். இது 2 இடத்துல மட்டும் தான் நான் பெட்ரோல் பங்கில் டென்ட் போட்டு தங்கியிருக்கேன். வேறு எங்கேயுமே தங்கன்னு தெரியலங்க. டீ காஃபி எதனா குடிச்சிட்டு போவோமா? டயர்டாக இருக்குது. இதாங்க நம்ம ரயிலில் வந்து ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்கு இதாங்க. இது முன்னெல்லாம் குடிச்சிட்டே இல்லை. கிட்டத்தட்ட 12 நாளாக ரைட் பண்ணுறோம். ஆனால் நான் டீ போட்டு குடிச்சிருக்கேன்னு வச்சுக்க. ஆனால் கடையில் போய்ட்டு குடிச்சது இல்லை. கடையில் ஆமாம் ஒரு வாட்டி ஊட்டியில் குடிச்சேன்னு நினைக்கிறேன். ஊட்டியில் தாங்க குடித்தேன். அதுக்கப்புறம் எங்கேயும் குடிக்கல. இருங்க டீ எதனா குடிச்சிட்டு வரேன். ஒரு மாதிரி தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது. குடிச்சது தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும். வா டீ குடிச்சதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இதே மயக்கத்துலேருந்து தெளிஞ்ச மாதிரி இருக்குதுங்க. ஐயோ அப்படியே ஒரு மாதிரி சொருவுது, சொக்குது, அப்படியே கேரில் ஓட்டின்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் டீ குடித்தவொடனே கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சுங்க. நான் ஒரு இடத்துல இதுக்கு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல 1/2 hour மேலே நிற்க போட்டாங்க வண்டியை. அப்போ கூட எனக்கு அந்த கேர்னஸ் போல். அதான் எனக்கு தெரிஞ்சு இது பசி மயக்கமாக தாங்க இருக்கும். ஒரு டீ குடித்த பிறகு தான் அது நார்மலாச்சு. அது கூட இது எவ்வளோ நேரம்லாம் தாங்கலாம் சொல்லிட்டு தெரியல. அதுவுமே கொஞ்சம் நேரம் தாங்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சொங்க ஆரம்பிச்சிச்சு. இதுவுமே கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் சொங்க ஆரம்பிச்சிடும். டீயில் எந்த மூலிக்கு நமக்கு நேராக தாங்க சூரியன் பலன்னு மின்னுறா போல். சுற்றி க்ளவுடாக இருக்குது. அவர் சுற்றி க்ளவுட்லாம் மறைக்க போதா இல்லை இது க்ளவுடை மறைக்க போதான்னு நாங்கள் தெரியல. டென்ட்டு போடுறதுனா இடம் கிடைக்குமா? ஹைவேவாக இருக்குதா? இது பக்கத்தில் போய்ட்டு நம்ம இடம் கேட்க முடியாதுங்க. ஏன்னா ஹைவேல வந்து நிறைய ராபரி நடக்கும். அதனால் ஏன்னா பெட்ரோல் பங்கில் வேணால் கேட்கலாம். இதோ ஒரு பெட்ரோல் பங்குக்கு இதில் வேணால் கேட்டு பார்க்கலாமா? கொடுப்பானுங்களா? எனக்கு அதான் டவுட்டு. நையாரா இதில் யார் பெட்ரோல் போடுற ஆளுன்னே தெரியல. தெரியாமல் எப்படி கேட்குறது? ப்ரோ நைட்டு மட்டும் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? இங்கே நைட்டு மட்டும் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமாங்க? பண்ணிக்கலாம்ல. இதோ அந்த மூலையில் பண்ணிக்குவா ப்ரோ. இதோ அங்கே. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நான் நேராக பெட்ரோல் பங்கில் வந்து நான் கேட்டதே கிடையாதுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வாட்டி கேட்டேன். நான் எப்போவுமே பாரத்தில் கேட்பேன், இன்டீரியல் கேட்பேன். இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோலே போட்டது கிடையாதா? இந்த பக்கம் வர வேண்டிய வேலையே இருக்காது. அதனால கேட்டது கிடையாதுங்க. உடனே டென்ட்டு போட தேவையில்ல, கொஞ்சம் இருட்டாகட்டும் அப்போ டென்ட்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போயே டென்ட்டு போட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எல்லாம் வந்து பார்ப்பாங்க, அவங்கள கேள்வி கேட்பாங்க. என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல. போயிட்டு இங்கேருந்து வரேன் எதுவுமே சொல்லவே இல்லைங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா ப்ரோ? அப்படி தான் கேட்டேன். அவரும் பொலைட்டாக ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி என்ன மனசையா? இப்போ தாங்க என் மனசு ரொம்ப இப்போ தான் அந்த டீ குடிச்சு வந்த தெளிவோடு இப்போ இதுலேருந்து வந்த தெளிவு தாங்க அதிகமாக இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேராக பெட்ரோல் பங்கில் வந்து டென்ட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ அவங்களோட அனுமதி இருந்ததுனால டென்ட்டு போட்டாச்சுங்க. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 ஆகுதுங்க. கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் பட் இந்த லைட் கம்பை வெளிச்சதுனால நான் டென்ட்டு போட்டு முடிச்சிட்டேன். நம்ம பைக் எப்போவுமே டென்ட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம பைக் தெரிகிற மாதிரி தான் நிப்பாட்டும். அதேமாதிரி நிப்பாட்டிட்டேங்க. உள்ளே எல்லா திங்ஸ் எடுத்து வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ராவல் பண்ணதில் இது வரைக்கும் 3வது இடத்துல பெட்ரோல் பங்கில் வந்து டென்ட்டு போட அனுமதி கொடுத்த இடம் இந்த இடம் தாங்க. அது கேட்டவுடனே என்னை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண கூட இல்லை. மற்றதெல்லாம் நான் மார்னிங் மோட்டோவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். அழகான சன்ரைஸோட உங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். விடிஞ்சிடுச்சு. டென்ட்லாம் பேக் பண்ணின்னு பைக்கில் ஏறி உட்காந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போய்ட்டு வரண்ணா. வாய்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நேற்று வேறு ஒருத்தர் இருந்தார், இப்போ வேறு ஒருத்தர் இருக்கிற ஷிஃப்ட்டு மாறிட்டு இருக்கிறாங்க போடுதுங்க. இங்கேருந்து கொடைக்கானலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னா நேற்று 55 கிலோமீட்டர் பார்த்தோம். இன்றைக்கும் அதே தான் இருக்குங்க. ஏன்னா 55 கிலோமீட்டரில் தானே ஸ்டாப் பண்ணோம். கொடைக்கானல் போகிற வழியிலே சில்வர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அப்படியே அதை போய் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ரூம் தேட வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே கொடைக்கானலில் ரூம் தேடணும். லோ ப்ரைஸில் ரூம் தேடி ஒரு 2 நாள் ரூமில் ஸ்டே பண்ணுங்க. சும்மா ஸ்டே பண்ணுறதில்ல, எடிட்டிங் ஒர்க் நிறையா இருக்குது. எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீடியோ எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணால் தான் நம்ம கொடைக்கானலில் மற்ற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கவே முடியும். அதனால் ஸ்டார்டிங்கே ரூம் எடுத்து 2 நாள் டேரா போட்டு எடிட்டிங்லாம் முடிச்சிருவாங்க. எல்லாத்தையெல்லாம் முடிக்க மாட்டேன், ஒரு ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணுற அளவுக்குனாச்சுக்கும் முடிச்சு வைக்கணும்ல. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஊருக்கு போய்ட்டு தான் எடிட் பண்ண முடியும். ஏன்னா 2 நாளில் ஃபுல்லாக உட்காந்துலாம் என்ன தான் உட்காந்து முக்குனாலும் எடிட் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ தான் எஃபெக்ட் போட்டாலும் ஃபோன் எஃபெக்ட் போட மாட்டேதுங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன். லாஸ்ட்டில் வந்து
அந்த திஸ் வீடியோ இது பண்ணுவோம்ல, 30 செகண்ட் திஸ் வீடியோ கொடுப்போம்ல, அந்த 30 செகண்ட் என்னால் எடுத்தாந்து வைக்க முடியலங்க. அவ்வளோ தகமாடுது ஃபோனு. கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் 34 நிமிஷம் நினைக்கிறேன். ஷாக் ஆகாதீங்க, எனக்கு 34 நிமிஷம், அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோ. அது நான் 34 நிமிஷமாக ஆக்கியிருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் பண்ண பிடிக்கலங்க. ஏன்னா அதுவே ரொம்ப ஷார்ட்டாக ஆக்கிட்டேன். ரொம்ப ஷார்ட்டானா இவ்வளோ கண்டென்ட்டை தூக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் கண்டென்ட் தூக்கிட்டேன்னா அதில் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஏன்டா என்ன இப்போ செத்து போறியா? நினச்சினே வர பின்னாடி தானே வர, கம்முன்னு வாயா. இரிட்டேட் பண்ணுறானுங்க. காலையில் எப்போவுமே நான் வைப்பாக இருப்பேன், என்னை இரிட்டேட் பண்ணிட்டான். ஆரம்பிச்சு வேணு இதே எக்ஸல் தான் வருது, வேணு அடிக்குது. இதே நான் முன்னாடி போய் டக்குன்னு இது பண்ண மாதிரி. தேனி இங்கேருந்து 32 கிலோமீட்டர் தாங்க. கொடைக்கானல் 52 கிலோமீட்டர். ரைட்டில் கட் பண்ண சொல்லுதுங்க கொடைக்கானலுக்கு. இதோ இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். நைட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன், நீ ஒன்றும் புஷ்ஷுன்னு வந்துடாத. இதாங்க இங்கேருந்து 52 கிலோமீட்டர் உள்ளே போனாங்க. ஹைவேலாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஊருக்குள்ளேயே போய் போகிற மாதிரி இருக்கும். சிங்கிள் ரோடு தான். ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் மலை ஏற போகிறேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதற்கு அதுதான் மலையோ, அதை தாண்டி போனோமோ. கொடைக்கானல் இங்கேருந்து 46 கிலோமீட்டர் போட்டுக்குதுங்க. 46 கிலோமீட்டர் மலை ஏறுற மாதிரியே இருக்கும். எனக்கு தெரியல, ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட்டு வாட்டி கொடைக்கானலுக்கு. ஊட்டிக்கு 50 கிலோமீட்டர் கிட்ட, 45-50 கிலோமீட்டர் கிட்ட வந்து மலையை தான் ஏறணும். அதேமாரி இதுலேயும் 45 கிலோமீட்டர் இருக்கும் பொழுதுங்க மலை ஏறுறது. கொடைக்கானல் 46 தான் போட்டிருக்கு. இது என்னது தீம் பார்க் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஆமாங்க, இவ்வளோ போர்டு வச்சுக்கிட்ட பார்த்தா கொடைக்கானல் மலை தான் ஏறி நிற்கிற பொழுது. இந்த மலை ஏறி இறங்கணும் பொழுதுங்க. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வைபாக ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வைபுக்கான அறிகுறி, அதனால தான் அப்படி கத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மொத்த வைப்பு பண்ணிட்டோன்னா மேலே போய் யார் பண்ணுறது வைப்பு? வேறுங்க எந்த பக்கமும் ஏற முடியாது. அவன் வளைஞ்சு பாதை போகிறதுனால அவனும் வளைஞ்சு தான் போவான். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிறப்ப ஏறலாம். அது இந்த இடம் கார்னரிங்காக இருக்குதுங்க, அதனால் இங்கேயும் ஏறக்கூடாது. ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நம்ம முன்னாடி எதுவும் வரலன்னு தெரிஞ்சுன்னா இங்கே ஏறலாம். இப்போ கூட அவனும் வர மாட்டான். ஆரம்பிச்சுன்னு ஏறணும். ஆஹா, என்னமா இருக்குது பாருங்க வியூ. சார், ஒரு மலை, அந்த மலையை தாண்டி இன்னொரு மலை ரோடு, அப்படியே டவுனில் நம்ம போகிறோம். அந்த வார்த்தையை வர்ணிக்க மட்டும்தான் முடியும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே. உன்னை விட அழகிகள் எத்தனையோ இருக்கலாம், அது எல்லாம் எனக்கு அழகு இல்லை இருந்துமே. அதுக்கப்புறம் தெரியல, அப்படி தெரியும் ஆனால் சரியா தப்பான்னு தெரியாது. என் வாயில் வார்த்தை அப்படியே பழகு. என்னைக்கு படுக்க போட போதும் என் பைக் என்ன, அதை நினச்சதான் இதாக இருக்குது. ஆர்வக்குளர்லையோ இல்லை ஆர்வத்துலேயோ இல்லை ஒரு பைப்லேயோ ஆர்வமாக பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும். நீ இப்படியே படுக்க போட்டுனுரு, ஒரு நேரம் உனக்கு மொத்தமாக படுக்க போகிறேன்னு சொல்லினுக்குதுங்க என் பைக் என்கிட்ட. அது மட்டும் எனக்கு தோணுது. ஆனால் இது வரைக்கும் என் தம்பி என்னை படுக்க போட்டதில்லை. அதனால் இதுக்கப்புறம் படுக்க போட மாட்டேன். நம்பிக்கை இருக்குது, உன் மேலே நம்பிக்கை இருக்குறா, கவலைப்படாத, நான் நம்புகிறேன் ஒன்று. அதேமாதிரி நீ என்னை நம்பணும்னா பார்த்தீங்களா, அப்படி ஸ்பீடை குறைக்க கூட மாட்டேன். கார்னர் பார்த்தா தான் ஸ்பீடு ஏற்றி வளைக்கிறது. அப்புறம் தான் செல்லுன்னு போகும்ல. அதெல்லாம் இங்கேருந்து மலை ஏற வரைக்கும் தாங்க வைப்பாக இருக்கும். மலை ஏறிட்டு ஒரு 2 இடத்த பார்த்துன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுமா. அப்போ வந்து அப்படியே நார்மல் ஆகிடுங்க. நேற்று நைட்டு டென்ட்டு போட்டு தூங்கிங்க பெட்ரோல் பங்கில். எப்பவுமே நான் டென்ட்டு கதவு வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பனே பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொசு தொலை இருக்கும், இன்னொன்று குளிரும். அந்த குளிரே தாங்க முடியாது. ஆனால் நேற்று இருந்தது பாருங்க, அந்த கீழே இந்த தரம் அவ்வளோ ஹீட்டுங்க. நானும் 10-11 மணி வரைக்கும் ஹீட்டு தாங்க. 12 மணி வரைக்குமே ஹீட்டாக தான் இருந்தது. அப்போது 12 மணிக்கெலாம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து லைட்டாக குளிர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் கதவே சாத்தினேன். எப்போவுமே வாசல் பக்கம் தான் காலை நீட்டி படுப்பேன். ஆனால் நேற்று வாசல் பக்கம் தலையை வச்சு படுத்துன்னு இருந்தேங்க. ஏன்னா அந்தளவு ஹீட்டாக இருந்தது. அந்த அப்படியே அந்த ஹீட்டிலேருந்து இப்போ இந்த குளிரை பார்க்குறேன்னா, இந்த ஜில் கிளைமேட்டை பார்க்குறேன்னா, உணர்றேன்னா அப்படியே ஒரு மாதிரி வைப் ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாத இந்த இடத்துக்கு புதுசு இல்லை, கொடைக்கானலாம் இது வரைக்கும் வந்தது இல்லைல்ல. அதனால் எந்த இடத்துக்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஒரு புதுசாக ஒரு இடத்த பார்க்குறோமோ அங்கெல்லாம் வைப் ஆகுங்க.
எனக்கு கொல்லி ஹில்ஸ்லையுமே ஸ்டார்டிங் சரியான வைப். அப்போலாம் வந்து நான் பிளாக் பண்ணல, அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். அப்போ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பேர் யூடியூப் சேனலும் இல்லை. அதெல்லாம் சரியான வைப்பு. அப்போலாம் என் வண்டி ஏறாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன எல்லாம் அங்கே இருக்கிறனாலும் ஸ்பெண்டர் பஸ் தான் ஓட்டுனுக்கிறானுங்க, நம்ம வண்டியும் ஓட்டுனா ஏறுமா ரெடி பண்ணி ஓட்டினா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி சுற்ற ஆரம்பிச்சுதாங்க. எல்லாம் ஹில் ஸ்டேஷனும் ஏறிடுச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற. இது கொடைக்கானல் லாஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து மேகமலை போனால் போவேன். அதுக்கப்புறம் பைக் ரைடுக்கு ஏற்ற ஒரு ஹில் ஸ்டேஷன்னா எதுன்னு சொல்லுங்கள். ஜவதி ஹில்ஸ் போயிட்டேன், கல்வரை ஹில்ஸ் போயிட்டேன், அதுக்கப்புறம் என்னது ஏலகிரி போயிட்டேன், ஏற்காடு போயிட்டேன், கொல்லி ஹில்ஸ் போயிட்டேன், தீர்த்தமலை போல். அதுக்கப்புறம் வந்து சிறுமலை போயிட்டேன், ஊட்டி போயிட்டேன். இன்னும் வேறு என்ன பைக் ரைடுக்கான இடம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் அதையும் போயிட்டு வரேன். முடிஞ்சா இல்லை கண்டிப்பாக போவேன். இன்னும் நீ கொடைக்கானல் கிட்டே போகல, அந்த மலையும் ஏற வைக்கல, இது அடிவாரத்தில் தான் ஏறின்னு இருக்க. அதுக்கே இந்த மாதிரி வைப்பு காட்டுறேன் நீ. ஒன்றெல்லாம் நான் என்ன சொல்கிறது? நான் அப்படி தாங்க அப்பப்போ நான் என்கிட்டே நானே பேசிக்குவேன். ஏன்னா ஐ எம் சோலோ ட்ராவலர். ஆகா, இங்கே ஒரு வியூ பாயிண்ட். எப்படி வியூ பாருங்கள், சன்ரைஸோடு பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை. கீழே ஏதோ டேம் இருக்குது கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தலையாறு அருவி. இதோ அங்கே இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஆனால் எனக்கு இங்கேருந்து பார்க்குறது தண்ணி வந்து லைட்டாக போகுதுங்க. அப்படியே ஒரு பென்சிலில் கோடு போட்ட மாதிரி தண்ணி போகுது. அது எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஆனால் இப்போ அலோடு இல்லையாங்க. லோக்கல் பீப்புள் சப்போர்ட்டோட போனால் போகலாம், மற்றபடி அலோடெலாம் கிடையாதுங்க. அதனால் அந்த இடத்த வந்து தடை செய்துட்டாங்களாங்க. அப்படி போனால் லோக்கல் ஆளுங்க சப்போர்ட்டோட போனால் போகலாமாங்க. இங்கேருந்து பார்த்து செம்ம ஹைட்டாக இருக்குதுங்க. பக்கத்தில் போய் பார்த்தா எந்த மாதிரி இருக்கும். சரி, முன்னாடி வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது அங்கே எல்லாம் கும்பலன்னு பார்த்துருந்தாங்களா, அதனால தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேங்க. நிறைய அழகழகான ஃபால்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குதுங்க. ஆனால் அதுக்கு அனுமதி இல்லாமல் இருக்குதுங்க. ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சுருக்காங்க. கொடைக்கானல் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 16 கிலோமீட்டராங்க. போயிடலாம். உன்னை எங்கே காண்கிறேன், பக்கம் வரவா, யார் எவரென்று தெரியவில்லை, இருந்தாலும் பழகலாம். முட்டு என்ன முட்டு, இடிச்சு போகிறேன் வெக்கத்தை விட்டு, குழம்பி போகிறேன் கோலப்பொடி காட்டு, யார் இந்த தாவணி, நெத்தீன இருக்குது ஒட்டு, அதுக்கு கீழே கண்ண சிரிப்பு, மொத்தத்தில் உனக்கு எந்த பாட்டு, வா வந்து ஆடு நீ. ஃப்ரெண்ட்ஸ், ஓர குளிருதுங்க. பா முடியல, நடுங்குது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக இருக்குதுங்க. இங்கெல்லாம் லைட்டாக தெரியுது, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தெரியுது. பேசினா வாயிலேருந்து போக வந்து வயிறு ஃபுல்லாக இதாகிடுதுங்க, ஸ்மோக்கி ஆகிடுது, வயிறு ஃபுல்லாக மங்கலாகிடுதுங்க. இது தங்கள் அன்புடன் வர இருக்கிறது. என்னது என்ன போட்டுக்குது? ஓ, மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் டிக்கெட்டா? இங்கே என்ட்ரி ஃபீஸ் இருக்குதோ? இல்லை, செக் போஸ்ட் வேறு வண்டிக்கு. இங்கே டோல்கேட் இருக்குதுங்க, சின்னதாக இருக்குது. மலை மேலே ஒரு டோல்கேட். இதுதாங்க ஃபஸ்ட்டு வாட்டி நான் பார்க்குறேன். வெள்ளி நீர்வீழ்ச்சி. ஓ, இதுதான் அதோ போயிருங்க. நான் அதை பார்க்கல, அந்த போர்டை பார்த்துருந்தேன். இதுதாங்க வெள்ளி நீர்வீழ்ச்சி. இதை சில்வர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். வண்டி என்ன வருதா? ரொம்ப கம்மியாக வருதுங்க தண்ணி. இது அதிகமாக வந்தால் தான் நல்லாயிருக்குமே பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சில்வர் ஃபால்ஸை பார்த்துட்டு கொடைக்கானல் டாப்புக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ரூம் தேடணும். சாப்பிட்டு ரூம் தேடலாமா இல்லை ரூம் தேடிட்டு சாப்பிட்லாமா? ஊட்டியில் பார்த்தா அத்தனை இடத்துல வந்து 500 600 ரூம் போட்டுருந்தானுங்க. இங்கே எதையுமே போட்டுக்கானா. இன்னும் கேட்டால் இது மெயின் ஜங்ஷன் வரையே தெரிலங்க. கட்டணூரில் தான் நம்ம போகிறோன்னானே தெரியல. கட்டணூர் தான் போகிறோம், மெயின் ஜங்ஷன் தான் வந்துட்டோம். எவ்வளோண்ணா? 1000 ரூபா இருக்கு. அவ்வளோதான் வேணாண்ணா. ஏன்னா 400 300ல் ஒரு ரூம் இண்டிவிஜுவலாக தான் கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி வேணாம். எனக்கு ரூம் கிடைச்சா போதும். ஒரு ஆள் தங்குற மாதிரி ரூம் இருந்தால் போதும் எனக்கு. ஒரு ரூம் தான். ஒரு ரூம்னா ரூம் இல்லைண்ணா. நான் 2 நாள் நான் நீங்கள் ரேட்டு சொல்கிறத பொறுத்து தானா. அவ்வளோலாம் அதெல்லாம் அவ்வளோலாம் வேணாண்ணா. ஏன்னா ஒரு 300 400ல் ஊட்டிலாம் கிடைக்குது. 50 பேர் தங்குவாங்க. அதை வேணா 400 ரூபா சொல்லிட்டு பார்க்கிட்டு கொடுப்பாங்க. அது 50 பேர் பெட்டு போட்டு ஊட்டியில் இல்லைண்ணா. ஊட்டிலாம் கொடுத்தாங்க. நான் 400 ரூபாய்க்கு தாங்க. நான் ஊட்டியில் ஒரு ரூம் 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, ஒரு ரூம் தான். தனியாக இண்டிவிஜுவலாக தான் கொடுத்தாங்களே ஊட்டியில். ஒரு ரூம் தர 600 ரூபா கொடுங்க. நீங்கள் 2 நாள் தங்க நல்லா 1600 ரூபா கொடுங்க. நல்ல ரூமாவே கொடுத்துருங்க. புரியல. நீங்கள் பார்த்துட்டு போங்க. திரும்பாங்க தான் இருக்குது.
வாங்க பார்த்துட்டு காசு பார்த்து நீங்கள் சரி வந்து பைக்கில் வரீங்களா? ஆமாம் ஒருத்தராக சேர்த்து பண்ணி கூட ஆள்லாம் வரீங்க. ஆமாண்ணா. சரி வாங்க இந்த ரூமு போய் பார்த்துட்டு தான் வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கேயும் அலைஞ்சி ஒரு வழியாக ஹோட்டல் கண்டுபிடிச்சாச்சுங்க. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேலஸ் தாங்க. வண்டி நிறுத்த மட்டும் இடம் இல்லை, ஏன்னா ரோடு ஒட்டியே இருக்குது இந்த பேலஸு. அதுக்கப்புறம் நம்ம வண்டி இங்கே எதிர்க்க தானே நிற்கிது. இங்கே நிப்பாட்டிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ரூமில் வச்சுட்டேன். வாங்க ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு காட்டுறேன் நம்ம இருக்கிற ரூம் எப்படின்னு. இந்த பையா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாருங்க, அதனால் சிரிக்கிறார். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் செடி மாரி வச்சுருக்காங்க லைனாக. நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு. இதில் டவர் கிடைக்காதான். நம்ம இருக்கிற ரூம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவி காட்டுறேன், 406. அப்படியே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விண்டோ இருக்கும். இந்த விண்டோவில் வியூ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு எந்த அளவு இருக்குதுன்னு? கொடைக்கானல் சிட்டி ஃபுல்லாகவே தெரியுங்க. இந்த சைடு ஃபுல்லாக கொடைக்கானல் சிட்டி, அந்த சைடில் ஃபுல்லாக கொடைக்கானல் ஹில்ஸுங்க. நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு வியூ. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 306 தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் 406 பார்த்தோன்னே 406 தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோ பாருங்கள் நம்ம ரூம். அப்படியே உள்ளே என்ட்ரி ஆனவொடனே ஒரு மிரரு, அப்புறம் இந்த இடத்துல சட்டையோ இல்லை நம்ம ரேடிங்கஸ் எதோ ஒன்று மாட்டிக்கலாம். அப்புறம் 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, அப்புறம் டிவி, அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. இங்கே ஒரு கபோர்டு மாதிரி, மேலே தான் நான் டென்ட்டு பேக்கையும் வச்சுக்கிறேன். இந்த கபோர்டுக்குள்ளே வந்து ஹெல்மெட் வச்சுருக்கேங்க, ஹெல்மெட்டும் கேமரா பேக்கும் வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோ. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ தெரியும், ஆனால் இந்த சைடு வியூ அவ்வளோ நல்லா இல்லை. பட் இருந்தாலும் 2 சைட்லேயும் விண்டோ இருக்கிறதுனால நான் எடுத்துட்டேங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பில்லர் இருக்குது, அதனால் அது சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். நம்ம முன்னாடி காமிச்சல அதே வியூ நம்ம ரூமில் இருந்து பார்த்துக்கலாங்க. வெளியே போய் தான் பார்க்கணும் அவசியமே இல்லை, ரூம்லேருந்தே பார்த்துக்கலாம். அந்த பாருங்க, நம்ம காலையில் இங்கே படுத்து ஏஞ்சி பார்த்தாவே வியூ தரமாக தெரியும். இந்த வியூக்கோசரமே இந்த ரூமை நான் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம பெட்டில் ஒரு மிரர் இருக்குதுங்க. அப்படியே பெட்டு பக்கத்தில் சார்ஜிங் போர்டு இருக்குதுங்க. சின்னதாக தான் இருக்குது ரூமு, பட் என் ஒரு ஆளுக்கு இது ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி எடுத்தேன். என் பட்ஜெட்டுக்கும் ஓகேவா மாரி இருந்தது. நான் வந்தது பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450ங்க. அதாவது ரொம்ப பார்கின் பண்ணி பேரம் பேசி வாங்கினேங்க இந்த ரூமை. அவங்க 800 கீழே குறைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப பேசினேன்னா என்னோடய இது பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்புறம் ஒரு விதமாக சொல்லணும்னா பேச்சு அடித்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதோட ரேட்டு கம்மியான ரேட்டில் கிடைக்காதான். அப்படி கிடைச்சா சொல்லுங்கள், எனக்கு தெரியல. நான் விசாரித்த வரைக்குமே எல்லாருமே வந்து 700 600 அப்படி தான். இந்த 500 கம்மி கீழே இறங்கவே மாட்டுறாங்க. மோஸ்ட்லி அவங்களோட பேசி பார்த்தோன்னா 500 கீழே இறங்கவே மாட்டுறாங்க யாருமே. அதனால தான் சரி இது ஒரு 450க்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இதே எடுத்துட்டேங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இதை தாண்டி வேறு ரூமுக்கு போய் பார்க்கணும் கூட எனக்கு உடன்பாடே இல்லை, ஏன்னா எனக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இந்த ரூமை நான் சூஸ் பண்ணிட்டேன். என் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு 450க்கு இந்த ரூம் வந்து ஒர்த்து தான் ஒரு ஆளுக்கு. உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.